பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஒரு ஸ்டோரி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஒரு காட்டில் ஒரு கழுதை புல் மேய்ஞ்சிட்டு இருந்துதான். அந்த வழியாக புலி வந்துச்சான். என்ன பண்ணிகிட்ருக்க, எப்படி இருக்கேன்னு கேட்டுச்சான். கடவுள் எவ்வளோ அழகாக ரெட் கலரில் புல் படைச்சி வச்சுருக்கார் பார்த்தியா, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது. புலி சொல்லிச்சான், அது ரெட் கலர் கிடையாது, சிவப்பு நிறம் இல்லை, அதோடைய நிறம் பச்சை அப்படின்னு சொல்லிச்சான். ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் முத்திருச்சு. ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க, காட்டுக்குன்னு ராஜா கிட்டே போனாங்களாம். ராஜா கிட்டே போயிட்டு அந்த புலி சொல்லிச்சான், இந்த கழுதை சொல்லுது புல் ரெட் கலரில் இருக்குன்னு, ஆனால் நான் சொன்னேன் அது பச்சையாக இருக்குன்னு, நீங்கள் சொல்லுங்கள் ராஜா. இப்போ ராஜா பார்த்துச்சான், ரெண்டு பேரையும் பார்த்துட்டு காட்டின் ராஜா சிங்கம் சொல்லிச்சான், ஆமாம்மா அது உண்மையாலுமே சிகப்பு கலர் தான், கழுதை நீ கிளம்பு அப்படின்னுச்சான். கழுதை கிளம்பி போயிடுச்சான். சந்தோஷத்தோட ராஜா அழகாக மறுவுத்தரவு கொடுத்துட்டாரேன்னு சொல்லி சந்தோஷத்தோடு போச்சான். புலிக்கு செம கோவமா புலிக்கிட்ட சொல்லிச்சான், உனக்கு பனிஷ்மெண்ட்டு, நீ நான் இருக்கிற கெபியில் போய் ஒரு வாரம் சாப்பிடாம நீ அங்கேயே இருக்கணும், நீ இதுதான் உனக்கு பனிஷ்மெண்ட்டு அப்படின்னு. அப்போது இந்த புலிக்கு செம கோவம் சொல்லிச்சான், ராஜா உங்களுக்கு தான் தெரியும்ல புல் பச்சையாக தானே இருக்கும், நீங்கள் எப்படி சிகப்புன்னு சொல்லலாம், இங்கே பாரு இந்த பனிஷ்மெண்ட்டு நீ அதுக்கிட்ட போய் சிகப்பு பச்சைன்னு சண்டை போட்டது கொடுக்கல, உன்னோட ஈக்குவல் இல்லாத ஒருத்தங்கிட்ட போய் நீ வாக்குவாதம் பண்ண பார்த்தியா, உன் நேரத்தை வீணாக்கின பார்த்தியா, இதுக்காக தான் உனக்கு இந்த பனிஷ்மெண்ட். இன்றைக்கி இந்த கதை ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர்கிட்ட நம்ம பேசி நம்ம நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கிறோம். நிறைய பேர் நம்ம நேரத்தை வீணாக்கிறதுக்குனே வருவாங்க, நம்மளை குற்றப்படுத்துவாங்க, குறை சொல்லுவாங்க, வேதனைப்படுத்துவாங்க. அந்த நாள் ஃபுல்லாக வேதனையாக இருக்கும், நம்ம ஆவியில் சோர்ந்து போயிடுவோம், செவிக்க முடியாது. எதுக்கு வீண் பேச்சு? வேதவசனம் தெளிவாக சொல்லுது, நீதிமொழிகளின் புஸ்தகம் 17:28 பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் எண்ணப்படுவான் என்று. இன்றைக்கி நம்ம ஞானி, நம்ம பெரிய புத்திசாலின்னு காட்ட வேணாம். அவனவனுக்கு கர்த்தர் கொடுத்த கிருபை இருக்குது, அந்த கிருபையினால் நம்ம எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கோம். அவங்கவுங்களுக்கு கொடுத்த தாளந்தை வச்சு ஊழியம் பண்ணுறோம், வேலைக்கு போகிறோம், கர்த்தருடைய நாமத்தை ஏதோ ஒரு வகையில் மகிமைப்படுத்துகிறோம். இன்றைக்கி தேவையில்லாத ஒருத்தவங்கிட்ட பேசி நம்மளுடைய பலத்தையும் நமக்குள்ளே இருக்கிற ஆவியும் நம்ம இழந்து போக வேணாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.